சென்னை அண்ணா நகரில் தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா நகர் 1வது அவென்யூ ஓ பிளாக்கில் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான பழைய பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் பொருட்களை பிரித்து விற்பனை செய்யும் குடோன் ஒன்று செயல்பட்டு வருகிறது. குடோனின் அருகே இன்று மாலை பூஜை ஒன்று நடத்தப்பட்டதாக தெரிகிறது. அப்போது பூஜைக்காக வெடிக்கப்பட்ட பட்டாசுகள் சிலவை குடோனில் எகிரி விழுந்ததால் அங்கு தீப்பற்றி தீ விபத்தானது ஏற்பட்டது. தீ விபத்து காரணமாக உடனடியாக தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்குள் பழைய பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக்குகள் வேகமாக தீயில் பற்றி கொண்டதால் தீயானது கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அப்போது சம்பவ இடத்தில் இருந்த வடமாநில தொழிலாளர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியில் ஓடி வரும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தண்ணீர் லாரியின் உதவியுடன் தீயை வேகமாக கட்டுப்படுத்தினர். இருப்பினும் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்படாததால் அண்ணா நகர், திருமங்கலம், கோயம்பேடு, ஜே நகர் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் தற்போது தீயானது கட்டுக்குள் வந்திருக்கிறது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் சாலை முழுவதுமாக புகை மண்டலம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்து பொதுமக்கள் பீதி அடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக அண்ணா நகர் காவல் துணை ஆணையர் உதயகுமார் தலைமையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டாலும் எரிந்த பொருட்களின் சேதத்தின் அளவு கணக்கிடப்படவில்லை. சில லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம் அடைந்திருக்கலாம் என்று தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. ट्रायंगल पार्क वाड़ा कमलेश नंदुआ भैया